ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜிஎம்டி வெலன் அகாடமி. நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்க போறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எஸ், லாங் அவைட்டட் ஒன். ஸோ ரொம்ப நாளா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் எஸ், கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விஷயம் தான். வேகன்சி அப்படின்னு சொல்லும் பொழுது வெறும் 26 வேகன்சி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்க போகுது. 26 வேகன்சிக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ காம்படிஷன் இஸ் வெரி ஹெவி. ஸோ இந்த காம்படிஷன் அப்படின்றத தாண்டி நம்ம உண்மையா முயற்சி எடுத்தோம்னா கண்டிப்பா இதையும் நம்மளால ஜெயிக்க முடியும். ஸோ அதுல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட எஃபர்ட் கரெக்டா இருக்கட்டும். கடின உழைப்பு அப்படிங்கிறது உங்களோட தாரக மந்திரமா இருக்கட்டும். வெற்றி உங்களுடையதாக இருக்கட்டும். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ஸோ எஸ், இன்னைக்கு இந்த அப்ளிகேஷன் டீடைல்ஸ் அதே மாதிரி எக்ஸாமினேஷன் டீடைல்ஸ் தான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ஜூன் 30ல இருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஜூலை 29 வரை உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்க போகுது. அதே மாதிரி ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு செப்டம்பர் 6ஆம் தேதி வந்து நடக்க போகுது. நம்மளோட அகாடமில இந்த வரக்கூடிய 75 நாட்கள், கரெக்டா சொல்லணும்னா 75 நாட்கள் நம்ம ஒரு ரிவிஷன் பேட்ச் லான்ச் பண்றோம். படி ஸ்டடி ப்ரோக்ராம் சொல்லிட்டு. ஸோ டெய்லி ஏர்லி மார்னிங்கும் ஈவினிங்கும் உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட சேர்த்து இந்த கிளாஸஸ் நடக்க போகுது. ஸோ இம்பார்ட்டன்டான கான்செப்ட், கண்டிப்பா கேள்வி இதுல கேட்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸோட டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இஃப் யூ ஆர் ரெடி டு ஜாயின் திஸ் கோர்ஸ், இம்மிடியட்லி யூ கேன் கான்டாக்ட் தி நம்பர். கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க. யூ கேன் ஜாயின். அதே மாதிரி டெஸ்ட் சீரீஸும் உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்மளோட அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது கம்ப்ளீட்டா ஃப்ரீயா இருக்க போகுது. ஒரே ஒரு முக்கியமான விஷயம் தான், நீங்க எப்படி படிக்கிறீர்கள், திட்டமிடுகிறீர்கள் அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா நம்ம கைகள்ல வெறும் 75 நாட்கள் தான் இருக்கு. இந்த 75 நாட்கள் ரொம்ப ப்ராப்பரா பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணா கூட உங்களால முடிக்க முடியும். என்ன ரீசன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ இன்னைக்கு 23rd ஜூன், அதே மாதிரி செப்டம்பர் 6க்கு 75 நாட்கள் இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வாரங்கள் இருக்கு. இந்த 10 வாரங்களை 3 ஃபேஸா பிரிச்சுக்கோங்க. 10 வாரங்கள் 5 நாட்கள் 11 வாரங்கள்ல எடுத்துக்குவோம். 3 ஃபேஸா பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ், முதல்ல இருக்கக்கூடிய ஒரு முழு மாதம், அதாவது 4 வாரங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட்டா கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் சொல்லக்கூடியதை பண்ண ஆரம்பிக்கணும். நீங்க படிக்காத விஷயங்கள், படிக்காத சப்ஜெக்ட், இனிமேதான் நான் ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. சிலபஸ் கண்டிப்பா உங்களோட கைகள்ல இருக்கணும். சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு டாபிக்கும் கவர் பண்ணிருக்கிறோமா அப்படின்றத என்ஷூர் பண்ணி எல்லா டாபிக்குமே கவரேஜ் கொடுக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி செகண்ட் பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்டென்சிவ் பிராக்டிஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன். நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்களோ அதை நிறைய டெஸ்ட் சீரீஸோட கம்பைன் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு புரியும் விதத்துல நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஸோ யூ வில் you will explore a lot about yourself and as well as how much mistakes we are making. நம்ம எவ்வளவு தவறுகள் செய்யறோம், அதை எப்படி திருத்திக் கொள்ளலாம்னு சொல்லக்கூடிய சில டெக்னிக்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். மூன்றாவது ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கம்ப்ளீட்டா மார்க் டெஸ்ட். அதாவது நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல எப்படி அட்டன் பண்றீங்களோ அதே மாதிரி 180 நிமிடங்கள், அதாவது 3 மணி நேரத்துல 200 கேள்விகள் அட்டன் பண்ற அளவு உங்களை நீங்களே பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். சரிங்களா? சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 180 நிமிடங்கள் தான். அப்போ உங்களுக்கு 200 கேள்விகள் இருக்க போகுது. ஒரு கேள்விக்கு எவ்வளவு நிமிடங்கள் கிடைக்கும்னு யோசிச்சுக்கோங்க. அந்த மாதிரி உங்களை நீங்க அந்த எக்ஸாமினேஷனுக்கு பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். மார்க் டெஸ்ட்னு சொல்லக்கூடியது ஃபுல் டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணிருக்கணும். நம்மளோட அகாடமில இதுக்கான டெஸ்ட் சீரீஸ், மார்க் டெஸ்ட், ப்ரீவியஸ் இயர் டெஸ்ட், அதே மாதிரி ரிவிஷன் பேட்ச் அப்படின்றது நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜாயின். ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராம் பேரு படி ஸ்டடி ப்ரோக்ராம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு இமிடியட்லி ஜாயின் திஸ் கோர்ஸ் யூ கேன் ஜாயின். 26ல இருந்து நம்ம இந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இதுல லைவ் ரிவிஷன் செஷன்ஸ் இருக்க போகுது. எக்ஸாம் ஓரியன்டட் கான்செப்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன்ஸும் இருக்க போகுது. ஏர்லி மார்னிங், ஈவினிங் 2 டைமே உங்களுக்கு வந்துட்டு கிளாஸஸ் இருக்கிறனால ரொம்ப என்கேஜிங்காவே இருக்கும். கண்டிப்பா உங்களை எக்ஸாம் ஓரியன்டா படிக்க வைக்கிறதுக்கான முழு எஃபர்ட்டும் நம்மளோட அகாடமில இருந்து எடுத்துருவாங்க. நல்ல ஒரு கைடன்ஸும் உங்களுக்கு கொடுக்கப்படும். இதே மாதிரி குரூப் 2, 2A அண்ட் 4 எக்ஸாமினேஷனுக்கு நம்மளோட அகாடமில கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அட்மிஷன்ஸ் ஆர் ஓப்பன் ஆக்சுவலி. உங்களுக்கு புத்தகங்களும் கொடுத்துருவாங்க. டெஸ்ட் சீரீஸ் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸும் நடக்க போகுது. இஃப் யூ விஷ் டு ஜாயின் யூ கேன் இமிடியட்லி ஜாயின். அண்ட் கமிங் டு திஸ், நம்மளோட கிளாஸஸ் எப்பயுமே வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவலா தான் நடக்க போகுது. ஸோ அதே மாதிரி நம்மளோட சேனல்லையும் உங்களுக்கு தினம் ஒரு தகவல், ஒரு அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். All updates about the examination will be shared in our YouTube channel. Now coming to the important thing, 2026 annual planner படி
இன்னும் 75 நாட்களே இருக்கக்கூடிய அந்த குரூப் 1 எக்ஸாமினேஷன் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு எக்ஸாமினேஷன் உங்களுக்கு செப்டம்பர் 6ஆம் தேதி நடக்க போகுது. அதற்காக நாம் நம்மளை தயார் செய்து கொள்ள வேண்டும். பட் டோன்ட் ஃபர்கெட், வேகன்சி கம்மியா இருக்கு அப்படின்னு நினைக்க வேணாம். குரூப் 2 2A பொறுத்தளவு உங்களுக்கு மிக அடுத்த மாதமே அக்டோபர்லயே நடக்க போகுது. சோ நீங்க இங்க ப்ரிப்பேர் பண்றதா அப்படியே நீங்க குரூப் 2க்கு யூஸ் பண்ணிக்கலாம். 144 நாட்களே குரூப் 2 எக்ஸாமினேஷனுக்கும் இருக்கு. சோ 1 go 3 ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு குரூப் 1 2 2A 4 எக்ஸாமினேஷன் மூணையுமே அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால முடியும். ஆல் தி பெஸ்ட் டு யூ ஆல். அண்ட் TNUSRB பொறுத்தளவு எஸ்ஏ எக்ஸாமினேஷனும் பிசி எக்ஸாமினேஷனும் கண்டிப்பா இந்த வருடம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸாமினேஷனும் நீங்க அட்டென்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான கவர்மெண்ட் ஜாப்க்கான வாய்ப்புகள் அதிகப்படுத்தப்படும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது குரூப் 1 வேகன்சி அனாலிசிஸ். லாஸ்ட் இயர்ல 72 வேகன்சி இருந்தது. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி எழுதுனது என்னமோ 1.81 lakh பீப்புள் தான். 50,000 பேர் எக்ஸாம்க்கே வரல. ஸோ அப்ப யோசிச்சுக்கோங்க, காம்படிஷன் ரொம்ப ஹையா இருந்தாலும் உண்மையாவே கஷ்டப்பட்டு படிச்சு வர்றவங்களோட நம்பர்ஸ் கம்மி தான். ஸோ இருந்தாலும் கூட இது ரொம்ப ஈஸியான காம்படிஷன்லாம் இருக்காது. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் லெவலும் ரொம்ப டஃபா இருக்கும். நம்பர் ஆஃப் பீப்புள் ரைட்டிங் ஆல்சோ இஸ் வெரி ஹியூஜ். சரிங்களா? ஸோ அதே மாதிரி 1:24 ரேஷியோல தான் செலக்ட் பண்ண போறாங்க மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு. ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவலா தான் இருக்க போகுது. இந்த வருடம் 2026ல அட்லீஸ்ட் அதே மாதிரி 2.5 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஆனா வேகன்சி வெறும் 26 வேகன்சி தான். ஸோ காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்க போகுது. நம்மளோட நோட்டிபிகேஷன் பொறுத்தளவு 1:20 இல்ல அதற்கு மேற்பட்ட ரேஷியோல நாங்க செலக்ட் பண்ணுவோம் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 500ல இருந்து 600 பேர்கிட்ட நாங்க செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்க இந்த எக்ஸாமினேஷன் படிக்கிறீங்கன்னா அந்த 600 பேர்ல முதல் 100 பேர்ல ஒருவரா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 100ல நான் இருப்பேன்னு நினைச்சு படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த எக்ஸாமினேஷனும் இந்த வேலை வாய்ப்பும் உங்களுடையதாக மாறும். சோ அதற்கு முழு முயற்சி பண்றீங்களான்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. சோ அதே மாதிரி இந்த வேகன்சியோட டிஸ்ட்ரிபியூஷன், டெபுட்டி கலெக்டருக்கு 12 வேகன்சியும், அசிஸ்டன்ட் கமிஷனர் 2 வேகன்சி இன் கமர்ஷியல் டாக்ஸஸ், டெபுட்டி ரெஜிஸ்ட்ரர் 3 வேகன்சி இன் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரர் 8 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், த வேகன்சிஸ் ஆர் லெஸ் பட் த காம்படிஷன் இஸ் ஹை. சரிங்களா? உங்களோட ப்ரிப்பரேஷனை இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அது பெரிய அளவுல உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அண்ட் இந்த எக்ஸாமினேஷன் பத்தின டீடைல்ஸ் பார்த்துடலாங்களா? குரூப் 1 பொறுத்தளவு ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் கேட்டகரிக்கு 34 to 35 தான். அதுலயே நீங்க பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி ஆர் எக்ஸ் சர்வீஸ்மென் இந்த கேட்டகரிக்குள்ள வந்தீங்க அப்படின்னா 44 to 50 வரை நீங்க அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அது மூலமா நீங்க இந்த எக்ஸாமினேஷன் எழுதலாம். இதே ஓபிசி எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்குள்ள வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கான மேக்ஸிமம் ஏஜ் 39 to 40 அப்படின்றதா தான் இருக்க போகுது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவு ஒரே ஒரு டிகிரி தான் தேவைப்பட போகுது. ஸோ ஒரு டிகிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, யூஜிசி ரெகக்னைஸ்டு ஒரு யூனிவர்சிட்டிலயோ காலேஜ்லயோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன். சரிங்களா? அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்தளவு குரூப் 1 எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடியதுக்கு ப்ரிலிம்ஸ் தான் நுழைவாயில் அப்படின்னு சொல்லலாம், என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது என்ட்ரி லெவல் டெஸ்ட் மாதிரி தான். ஸோ இதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட்டும் வைப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நீங்க கிளியர் பண்ணாதான் உங்களோட ஜெனரல் ஸ்டடீஸோட அந்த பேப்பரை வந்து வேலிடேட்டே பண்ணுவாங்க. ஸோ 30 கொஸ்டின்ஸ்க்கு தமிழ்ல இருந்து கேள்விகள் வரும். ஒருவேளை நீங்க இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் தான் ஆஃப் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் படிச்சுக்கோங்க. அதுவே தாராளமா போதும் இந்த எக்ஸாமினேஷனை கிளியர் பண்றதுக்கு. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ரொம்ப ஈஸியா தான் இருக்க போகுது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் 20 கேள்விகள் உங்களுக்கு 2 மார்க்குக்கு இருக்கும். 20 மார்க் தான் இதுல மினிமமா நீங்க எடுக்க வேண்டியது. 20 மார்க் எடுத்தாலே போதும், உங்களுக்கு அடுத்த பேப்பர் வேலிடேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ப்ரிலிம்ஸோட எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லக்கூடியது 200 கேள்விகள், 300 மார்க்குகள் மற்றும் 180 நிமிடங்கள். ஸோ இதுதான் நம்மளோட டார்கெட்டா இருக்க போகுது. இந்த டார்கெட்டை கரெக்டா நம்ம ஹேண்டில் பண்ணி கிளியர் பண்ணோம் அப்படின்னா அடுத்த லெவலான மெயின்ஸுக்கு நம்ம போயிடலாம். இப்போ கொஸ்டின் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரிலிம்ஸ்ல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ் ஜெனரல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லக்கூடியது சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய அனைத்து பிரிவுகள்ல இருந்து கேள்விகள் வரும். ஆப்டிடியூட் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் லெவலுக்கும் கேள்விகள் இருக்கும்.
ஸோ 175 மற்றும் 25 கேள்விகள் ஆப்டிடியூட்ல இருந்து கேட்க போறாங்க. 200 கேள்விகள் உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்க போகுது. ஸோ ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க மெயின்ஸ்குள்ள என்டர் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பொறுத்தளவு அதுலயும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும். அதை தாண்டி 3 பேப்பர்ஸ் யூ வில் பி ஹேவிங். ஸோ இந்த 3 பேப்பர்ஸை பொறுத்தளவு 750 மார்க்குக்கு இந்த 3 பேப்பரும், ஒரு பேப்பர் 250 மார்க்குக்கு எழுதுவீங்க. டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் தான். ஸோ ரொம்ப டிஸ்கிரிப்டிவா எழுதுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு எக்ஸாமினேஷனா இது இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி அதுக்கடுத்த ஃபைனல் லெவல் சொல்லக்கூடியதான் இன்டர்வியூ. இன்டர்வியூவை பொறுத்தளவு உங்களுக்கு 100 மார்க்குக்கு நடக்க போகுது. இந்த இன்டர்வியூ மற்றும் மெயின்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த மார்க் தான் உங்களுக்கு ஜாபை டிசைட் பண்ண போகுது. ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயாச்சுன்னா நம்ம மெயின்ஸ்குள்ள போயிடுவோம். ஆனா மெயின்ஸோட மார்க்கும் இன்டர்வியூவோட மார்க்கும் தான் நமக்கு ஜாபை டிசைட் பண்ண போகுது. ஸோ ஃபோக்கஸ் ஆன் தட். அண்ட் ஆல்சோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், குரூப் 1 நீங்க அட்டென்ட் பண்றீங்கன்னா அதே சிலபஸ் தான் குரூப் 2க்கும் குரூப் 4க்கும். ஸோ இதுல 26 வேகன்சிக்கு நான் எதுக்கு படிக்கணும்னு நினைக்க வேண்டாம். 26 வேகன்சினாலும் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க டெபுட்டி கலெக்டர். ஸோ இல்ல அப்படின்னாலும் உங்களுக்கு குரூப் 2ன்னு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, குரூப் 4ன்னு அதுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கண்டிப்பா உங்களால இதை கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ காமன் சிலபஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரிலிம்ஸுக்கு ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்தளவு ஒரு 6 யூனிட் இருக்கு. ஃபர்ஸ்ட் யூனிட் ஜெனரல் சயின்ஸ், செகண்ட் யூனிட் ஜியோகிராஃபி, தேர்ட் யூனிட் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ஃபோர்த் யூனிட் இந்தியன் பாலிட்டி, ஃபிஃப்த் யூனிட் இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், சிக்ஸ்த் யூனிட் ஹிஸ்டரி, கல்ச்சர், ஹெரிடேஜ் அண்ட் சோஷியல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடு ஹிஸ்டரி பத்தி இருக்கும். ஸோ டோட்டலா நீங்க இந்த பகுதியில இருந்து 175 கேள்விகள் எதிர்பார்க்கலாம். இதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஜெனரல் சயின்ஸ்ல வெறும் 10 கேள்விகள் மட்டும்தான் கேட்க போறாங்க. சரிங்களா? வெறும் 10 கேள்விகள். ஸோ ஜெனரல் சயின்ஸ்ல போக்கஸ் பண்றதை விட சோசியல் சயின்ஸ்ல அதிகமா போக்கஸ் பண்ணுங்க. அதாவது ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கானமி மற்றும் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற பகுதிகளில் இருந்து நிறைய போக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. கேள்விகள் இந்த பகுதியில அதிகமா கேட்பாங்க. அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங் யூ ஷுட் ரிமெம்பர், 175 கேள்விகள். 175 கேள்விகள்ல 165 கேள்விகள் உங்களுக்கு இந்த பகுதியில இருந்து தான் வரப்போகுது. போக்கஸ் ஆன் தட். அடுத்த பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது ஆப்டிடியூட் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங். ஸோ இதுல இருந்து 25 கேள்விகள் இருக்கும். இப்ப கிட்டத்தட்ட 190 கேள்விகள் நமக்கு சோசியல் சயின்ஸ்ல இருந்து தான் வருது. ஸோ ஃபோக்கஸ் ஆன் தட். எஸ், சோசியல் சயின்ஸ் சொல்லும் பொழுது ரொம்ப பெரிய பகுதியா ஃபீல் ஆகலாம். பட் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க வைக்க நாம் மலையின் உச்சியில் ஒரு நாள் சென்று அடைவோம். அதை நம்புங்க. டெய்லி எஃபர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமா இருக்க போகுது. டெய்லி ஃபோக்கஸ் பண்ணி எஃபர்ட் போட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிக்கலாம். ஃபோக்கஸ் மோர் ஆன் சோசியல் சயின்சஸ். ஸோ கிட்டத்தட்ட 190 கேள்விகள், மேத்தையும் நீங்க வந்து இன்க்ளூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 190 கேள்விகள் உங்களால அட்டன் பண்ண முடியும். ஸோ குரூப் 1 சிலபஸ் அண்ட் அதர் சிலபஸ் பொறுத்தளவு ஜெனரல் தமிழ் எலிஜிபிலிட்டி குரூப் 1ல, அதே மாதிரி ஜெனரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூட் இருக்க போகுது. இது குரூப் 2, 4 எல்லா எக்ஸாமினேஷனுக்கும் காமனா இருக்கக்கூடிய சிலபஸ் தான். முயற்சியும் பாதையும் ஒன்றே, சிறந்ததை அடைய முயற்சி செய்யுங்கள். குரூப் 1 மெயின்ஸ் பத்தி ஒரு சின்ன கிளான்ஸ் மட்டும் பார்த்துடலாம். இதோட சிலபஸ் அண்ட் டிஸ்கஷன் எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம். ஸோ குரூப் 1 மெயின்ஸ் பேப்பர் 1 பொறுத்தளவு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இது வெறும் எலிஜிபிலிட்டி தான், உங்களுக்கு மார்க் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. 100 மார்க்ஸுக்கு வந்து எழுதுவீங்க. SSLC லெவல் தான். பேப்பர் 2ன்னு சொல்லும் பொழுது ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1ன்னு சொல்லுவாங்க. அதை 250 மார்க்குக்கு எழுதுவீங்க. பேப்பர் 3ன்னு சொல்லக்கூடியது ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2 கன்சிடர் பண்ணுவாங்க, 250 மார்க். மறுபடியும் ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3ல 250 மார்க்ஸ். இன்டர்வியூ 100 மார்க்ஸ் சேர்த்து டோட்டலா 850 மார்க்குக்கு உங்களை இவாலுவேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்களோட பெர்ஃபார்மன்ஸை இவாலுவேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ யுவர் டெய்லி எஃபர்ட் மேட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாதான் மெயின்ஸ்குள்ள போக முடியும். ஸோ ப்ரிலிம்ஸ்ல 190 கேள்விகள் எந்த பகுதியில இருந்து வருதுன்னு நமக்கு தெரியும். இப்ப அதுல ஃபுல் எஃபர்ட்டை கொடுத்து படிக்க ஆரம்பிங்க. இதுக்கான ரிவிஷன் பேட்ச் நம்மளோட அகாடமில நடந்துட்டு இருக்கு. சிறு சிறு செங்கற்களாக அடுக்க உங்களுடைய கோட்டை ஒரு நாளில் கண்டிப்பாக உருவாகும். So focus on that. Are you ready? If you are ready, yes, give a comment. கீழே ஒரு கமெண்ட் கொடுங்க. Yes, I am ready அப்படின்னு சொல்லிட்டு. And all the best to you all. நம்மளோட அகாடமில படி ஸ்டடி ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. இந்த 75 நாட்களை ரொம்ப என்கேஜிங்கா கொண்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் வித் அஸ் அண்ட் யூ கேன் கான்டாக்ட் தி நம்பர் கிவன் ஹியர். இங்க கொடுக்கப்பட்ட நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்ல ஒரு மெசேஜோ அனுப்பிச்சு நீங்க தெரிவிக்கலாம். And finally, thank you everyone. Admissions are open in our academy. If you have any doubts, you can message us.
message the doubt to us.